போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மூர்த்தி நாயனார் புராணம். பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுரை மாநகரத்திலே வாழ்ந்தவர் வணிகர் குல தோன்றல் மூர்த்தி நாயனார் என்பவர். இவர் சிவத்தில் சிந்தனையை திளைக்கச் செய்பவர். பெரிய கோயில் சொக்கநாதருக்கு தினமும் சந்தன காப்பிடுவது தன் வாழ்க்கையின் பயனாக கருதி செய்து வந்தார். துருவ நாடு, அதாவது கர்நாடகம் நாட்டை சேர்ந்த அரசன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து பாண்டியனை வென்று மதுரைக்கு அரசனானான். அவன் சமணத்தை தழுவியவன் மட்டுமின்றி சைவத்தை வெறுப்பவன். சிவாலயங்களில் பூஜாதிகள் நடைபெற வண்ணம் தடுத்தான். மூர்த்தியாரை பற்றி அறிந்து அவருக்கு சந்தனக்கட்டையை யாரும் விற்கக்கூடாது என கட்டளையிட்டான். ஆயினும் எப்படியோ தன் தொண்டினை பல நாள் செய்து வந்த மூர்த்தியாருக்கு ஒரு நாள் எங்குமே சந்தனக்கட்டைகள் கிடைக்கவில்லை. சாலவும் வருந்தினார். மனம் நொந்து இந்த கொடுங்கோலன் ஆட்சி எப்போது முடியும் என்று எண்ணினார். தொண்டு தடைபடக்கூடாதென்று சந்தனக்கட்டைக்கு பதிலாக தன் முழங்கையை சந்தனம் அரைக்கும் கல்லின் மீது வைத்து தேய்த்தார். சர்வமும் சதையும் தேய்ந்து எலும்பு அரைப்பட்டு துவாரங்கள் வெளிப்பட்டு கொழும்பு வெளியேறியது. ரத்தம் பீறிட்டது. இந்நிலையில் ஆகாசவாணி கேட்டது. நாயனாரே, அஞ்சற்க, கையை தேய்ப்பதை நிறுத்து. இந்நாட்டிற்கு நீயே மன்னனாகி சைவம் செலுத்திட நல்லாட்சி புரிவாய் என்று அவர் கை முன்போல் கூடிற்று. அன்றிரவே அந்நாட்டு கொடுங்கோலன் மாண்டான். அவனுக்கு வாரிசுகளோ தயதிகளோ கிடையாது. அரசரின்றி நாடு இருக்காதல்லவா? ஆகவே மந்திரி பிரமுகர்கள் கூடி பேசி பட்டத்து யானையிடம் பூமாலை கொடுத்து வெளியே விட்டார்கள். அது பல வீதிகள் திரிந்து கோயில் வாசலில் நின்று கொண்டிருந்த மூர்த்தியார் கழுத்தில் பூமாலையை போட்டு அவர் முன் மண்டியிட்டு நின்றது. தொடர்ந்து வந்த பிரமுகர்கள் அவரை அரச பறவை ஏற்க வேண்டினர். அவர் சொன்னார், எனக்கு திருநீர் தான் அவிட, ருத்திராக்கம் தான் ஆபரணம், சடைமுடிதான் மணிமுடி. இதற்கு சம்மதித்தால் நான் ராஜ்யத்தை ஏற்பேன் என்று கூறினார். நிபந்தனைகள் ஒப்புக்கொள்ளப்பட்டன. மூர்த்தி நாயனார் அரச பதவியேற்று நல்ல முறையில் அரசு புரிந்து சைவம் தலைத்தோங்க செய்து மக்கள் ஆதரவு பெற்று இறுதியில் இறைவனடி அடைந்தார் என்பது நடந்தேறிய வரலாறு. இதனால்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.